கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என்னாகமம் 6:27. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். இன்றைய தியான வசனம் மோசேயின் காலத்தில் இறைவன் ஆசீர்வாத பணி குறித்து அருளிய ஒரு முக்கியமான கட்டளை ஆகும். இதன் அர்த்தத்தையும் பின்னணியையும் சற்று விரிவாக பார்ப்போம். மோசேயின் மூலம் தேவன் ஆசாரியராக அமைக்கப்பட்ட ஆரோனுக்கும் அவரது புத்திரர்களுக்கும் ஒரு முக்கியமான பணியை கொடுத்தார். அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் மீது தேவனுடைய ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டியது அவர்களின் முதற்கடமை என்று ஆசீர்வாத மந்திரத்தை இதற்கு முன் 3 வசனங்களில் குறிப்பிடுகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். May the Lord bless you and keep you. May the Lord make his face shine on you and be gracious to you. May the Lord turn his face toward you and give you peace. இந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்ட பிறகு தேவன் இதற்கான வாக்குறுதியை கூறுகிறார். அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று. அவர்கள் என் நாமத்தை என்று சொல்லப்பட்டிருப்பதில் அவர்கள் என்பது ஆரோன், அவரது சந்ததி மற்றும் ஆசாரியர்களை குறிக்கப்படுகிறது. என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறுதல் என்பதன் பொருள் தேவனின் அதிகாரத்துடனும் பரிபூரண நம்பிக்கையுடனும் ஆசீர்வாதங்களை உரைக்க வேண்டும் என்பதே. இது வெறும் வார்த்தையாக இல்லாமல் உண்மையான ஆவிக்குரிய அதிகாரத்துடன் வழங்கப்பட வேண்டும். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இது ஒரு வாக்குறுதி. தேவனின் பெயரை மக்கள் மீது வைத்து ஆசீர்வதித்தால் உண்மையில் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆசாரியர்களின் ஆசீர்வாதம் ஒரு வெறும் மந்திரம் அல்ல. அது தேவனுடைய செல்வாக்கும் ஆற்றலும் நிறைந்த ஒன்று. இதன் மூலம் இஸ்ரவேல் மக்கள் தேவனின் பாதுகாப்பையும் கிருபையையும் பெறுவர். இன்றைய தியான வசனம் நம்மை அறிவுறுத்துவது தேவனின் நாமம் மிகுந்த சக்தி வாய்ந்தது என்பதே. இன்றும் நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் ஆவிக்குரிய வலிமையை கொண்டுள்ளன. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று நீதிமொழிகள் 18:21 வாசிக்கிறோம். ஒரு விசுவாசியாக நாம் தேவனின் பேரில் நம் குடும்பத்தையும் பிற மக்களையும் ஆசீர்வதிக்க முடியும். தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அவருடைய பெயரை சொல்லி ஆசீர்வதிக்கும் பொழுது அது வெறும் ஒரு மனித முயற்சியாக இல்லை, ஆனால் தேவனே நேரடியாக அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு
இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன் என்று கர்த்தர் கூறுவதை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் தனது மக்களுக்காக பல நேரங்களில் இரக்கத்தையும் இரட்சிப்பையும் வழங்குகிறார். ஏனெனில் அவர் தமது நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி தூயதாக வைத்திருக்க விரும்புகிறார். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சங்கீதம் 124:8 வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது. அவர் நம்மை பாதுகாக்கவும் நம்மை உயர்த்தவும் நமக்கு உதவவும் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். எதையும் விசுவாசிக்கிறீங்களா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த இந்த வாக்குறுதி அவரின் சந்ததியினரான இஸ்ரவேல் மக்கள் மீதும் பொருந்தும். அதே ஆசீர்வாதம் நமக்கும் பொருந்தும். தேவன் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கும் பரவுகிறது. ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 12-13 வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை நன்றியோடும் விசுவாசத்தோடும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நிலைத்திருக்கும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் உறுதி அளிக்கிறார். தேவனின் நாமத்தில் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு உண்டு. தேவனுடைய நாமத்தில் அளிக்கப்படும் ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் நிரந்தரம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று கலாத்தியர் 3:14 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் இன்று நம் எல்லோருக்கும் விசுவாசத்தின் மூலம் கிடைக்கிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று உறுதி தருகிறது. அத்துடன் நாம் கற்றுக்கொள்ளும் உண்மைகள்: தேவனுடைய நாமம் புனிதமானது, அது இரட்சிப்பையும் பாதுகாப்பையும் தருகிறது. தேவன் ஆசீர்வதிக்கும் போது அது நிரந்தரமானது, அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். நாமும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் ஆசீர்வாதத்திற்காக மட்டுமல்ல, அதை பகிர்வதற்காகவும் அழைக்கப்பட்டுள்ளோம். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஸோ நாம் தேவனின் நாமத்தை நம்பிக்கையுடன் கூறி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.